அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாசி மாதம் தெப்பத்தேர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் மகம் நட்சத்திரம் இறையும் நன்னாளில் கொண்டாடப்படும் தெப்ப திருவிழா தீர்த்த நீராடல், பாவ மோச்சனம் மற்றும் ஆன்மீக தூய்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த திருவிழாவில் இறைவனும் இறைவும் தெப்பத்தில் நீராடி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். இது மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஆசையும் நமக்கு பெற்றுத்தரும். மாசி மக தினத்தன்று கடலில் அல்லது கோவில் குளங்களில் தெப்பத்தேர் மூலம் கொண்டாட செல்லப்படும் உற்சவர் சிலைகளுக்கு தீர்த்தவாரி அதாவது நீராடல் நடைபெறும். இதனால் அனைத்து நீர்நிலைகளும் தூய்மையடைவதாக ஐதீகமாகும். இந்த நன்னாளில் தெப்பகுளத்தில் தீர்த்த நீராடுவது பாவங்களை நீக்கி பிறவி பெருங்கடலை கிடைக்க உதவும் என நம்பப்படுகிறது. கடவுள்கள், தேவர்கள் பூமியில் உள்ள நீர்நிலையில் நீராடி மனிதர்களுக்கு அருள் புரியும் நாளாகும். இந்த நாள் தீய சக்திகள் கண்டிப்பாக அகலும். மக நட்சத்திரத்திற்கு வலிமை, கொடைத்தன்மை, நனவு நிலை ஆகிய அம்சங்கள் உண்டு. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது இத்தகைய நற்பலன்களை தரவல்லது. முன்னோர்களின் ஆசிகளை பெறவும் பித்ரு தோஷங்களை நீக்கவும் மாசி தெப்ப உற்சவம் சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. கும்பகோணம் மகாமகம், மதுரை கள்ளழகர் கோவில் மற்றும் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் மாசி தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். மாசி மாதம் குறிப்பாக பௌர்ணமியை ஒட்டி வரும் மகம் நட்சத்திரத்தில் ஆலயங்களில் தெப்ப திருவிழா இதில் கலந்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் நல்லது எல்லாம் நடைபெறும். குறிப்பாக இந்த தெப்ப திருவிழா உற்சவத்தில் கலந்து கொள்வது அனைவரும் மாபெரும் சிறப்பு பாக்கியத்தை பெறவல்லது. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் அனைவரும் நல்லதாக நடைபெறும். திருமாலிஞ்சேரி அதாவது திருமலிஞ்சோலை அதாவது தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் மதுரையை அதாவது மதுரையை அடுத்த அழகர் கோவில் உள்ள கள்ளழகர் கோவிலாகும். இந்த கோவில் நடைபெறும் திருவிழாக்கள் ஒன்று மாசி மாதம் நடைபெறும் தெப்ப உற்சவம். இந்த திருவிழா வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று 6:20 மணிக்கு மேல் தொடங்கி 7:15 கஜேந்திர மோட்சத்துடன் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:02 மேல் தொடங்குகிறது. 7:50 ஸ்ரீ தேவி பூதேவி சமேத கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் பொய்கை கரைப்பட்டி தெப்பத்திற்கு புறப்பாடாகி செல்வார். வழிநெடுகிலும் என்ற சோலை சாதிக்கப்படுகின்றன. பகல் 10:30 மணிக்கு மேல் 11:45 தெப்பத்தில் கிழக்கு புறம் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி பகல் முழுவதும் தெப்பத்தில் இருந்து அன்று மாலை பூஜைகள் முடிந்து மீண்டும் தெப்பத்தில் எழுந்தருளுவார். இந்த தெப்ப உற்சவத்தை காண அழகர் கோவிலில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் வெளிமாவத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். தொடர்ந்து அன்று இரவு சுவாமி வந்த வழியாக சென்று கள்ளழகர் கோவிலுக்கு போய் இருப்பிடம் சேருகிறார்கள். இத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. தெப்ப உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை கள்ளழகர் கோவில் தர்கார் அனைவரும் அதிகமாக செயல்படுத்துகிறார்கள். இந்த தெப்ப தேரை காண கோடான கோடி மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியமும் கிடைக்கும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினம் அதாவது பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடும் சிறப்பு உண்டு. ஆனால் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினம் வந்தாலும் மாசி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு. மகம் நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியனும் கும்பராசியில் அதாவது கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் தினமே மாசி மக தினமாக அனுசரிக்கப்படுகின்றன. முக்கியமாக கோலாகலமாக நடைபெறும் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள சிவன் கோவில்கள் மற்றும் வைணவ கோவில்களில் கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மாசி மக திருவிழாவுக்காக கும்பகோணத்தில் உள்ள சிவன் கோவில் வருகின்ற 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது மற்றும் 15ஆம் தேதி தேரோட்டமும் 17ஆம் தேதி மகாகுளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் 11ஆம் தேதி 63 வீதி உலாவும் 12ஆம் தேதி ஓலை சப்பரமும் 15ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. 14ஆம் தேதி மகாகுளத்தில்
காலை 12 மணி முதல் 1 மணிக்குள் தீர்த்தவாரியம் நடைபெற உள்ளது. இந்த அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கௌதமேஸ்வரர் கோவில்கள் சார்பில் 15ஆம் தேதி அதாவது 16ஆம் தேதி மாலை மகாமக குளையில் தேரோட்டமும் தெப்பத் குளமும் அதிகமாக நடைபெறுகிறது. மாசி மக திருநள்ளான்று கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர், காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், பானபுரீஸ்வரர், அமிர்தகலநாதர், கம்பட்ட விஸ்வநாதர், கோட்டீஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், நாகேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர் ஆகிய 12 சிவன் கோவில்களில் இருந்து உஸ்தவ மூர்த்திகள் பஞ்சமூர்த்திகளுடன் ரிஷப வாகனங்கள் புறப்பட்டு மகாமக குளத்தில் 4 கரையிலும் எழுந்தருளி அப்போது கோவிலில் அஸ்திர தேவர்களுடன் 21 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். அஸ்திர தேவர்கள் மகாமக குளத்தில் நீராடிய பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனிதமாக நீராடி சுவாமி தரிசனம் செய்வார்கள். இதேபோல கும்பகோணத்தில் உள்ள வைணவ கோயிலில் முக்கியமானதாக கருதப்படும் சக்கரபாணி கோவிலில் ராஜகோபால சுவாமி, ஆதிவராக பெருமாள் கோவில்களில் வரும் 9ஆம் தேதி 10 நாட்கள் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து 12ஆம் தேதி கருட வாகனத்தில் ஓலைச்சப்பரமும் நடைபெறும். 17ஆம் தேதி காலை 7 மணி முதல் சக்கரபாணி கோவிலில் தேரோட்டமும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 12 மணி அளவில் காவிரிக்கரை சக்கரப்படித்துறையில் வைணவ கோயில் சார்பில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. மாசி மகத்தையொட்டி சக்கரபாணி கோவிலில் வரும் 17ஆம் தேதி தெப்பத்தூரோட்ட உற்சவம் நடைபெறுகிறது. இது குறிப்பிடத்தக்கது. இந்த தெப்பத்தூரோட்ட உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அனைவர்களுக்கும் அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்குமாகும். முக்கியமாக இந்த தெப்பத்தூரோட்ட விழாவில் கலந்து கொள்ளும் அனைவர்களுக்கும் எல்லாவித முக்கியத்துவம் அமைக்கிறது. திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் 108 திவ்ய தேசங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் ஆண்டுதோறும் மாசி அமாவாசை முன்னிட்டு 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதே போல நிகழாண்டில் மாசி தெப்ப உற்சவம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதனையொட்டி காலையில் முத்தாங்கி சேவையும் மாலையில் உற்சவமும் திருமஞ்சனம் நிகழ்வும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த கோவில் அருகில் ஸ்ரீதாப நாசிர் என்ற தீர்த்த குளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வீரராக பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் முடிந்தும் வண்ண மலர்கள் மின் விளக்குகளால் அலங்கப்பட்ட தேரில் கோவில் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களை அருள்பாலித்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு புறப்பட்டனர். இந்த தெப்ப திருவிழாவில் பங்கேற்று நோய் தீர்க்க வேண்டிய பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பதோடு சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இதற்காக பக்தர்கள் நேர்த்திக்கடன்கள் செலுத்தியும் அதாவது உப்பு, கரும வெள்ளம், பால் போன்றவற்றை பக்தர்கள் தீர்த்த குளத்தில் விட்டு வழிபாடு செய்தனர். இந்த தெப்பத் திருவிழாவில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ஆந்திரம் மற்றும் கேரளத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.